இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். ஆனால் இங்கே மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா, நான் நல்லா இருக்கணும்னு பார்க்குற ஊர் இது, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சொந்தம் இது. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாமா என்னை தூக்கி வளர்த்தவர், எல் மாமா என்னை தூக்கி வளர்த்தாரு, நம்ம சொந்தம். அதே மாதிரி இந்த ஊரில் அவர் சொன்ன மாதிரி பாட்டை முப்பாட்டை எல்லா பாட்டனும் இங்கே இருந்த எங்கள் ஆத்தா அப்பத்தா அம்மாச்சி எல்லாமே பிறந்த ஊர், என் சொந்த ரத்தம் இருக்கிற இடம். நீங்கள் எல்லாம் என் ரத்தம். அதே மாதிரி உங்களை மறக்கவே முடியாது. ஏன் மறக்கவே முடியாதுன்னா, நான் ஓட்டு கேட்டு போகும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய இடைஞ்சல்கள் இன்னல்கள் இருந்தாலும் நான் ஓட்டு கேட்டு போயிட்டே இருப்பேன். எந்த கஷ்டமும் பார்க்காம போயிட்டே இருப்பேன். நன்றி. அதே மாதிரி அது வரும்போது எனக்கு இங்கே நம்ம மேடையில் ஏறும்போது எனக்கே தெரியல, நான் ஒரு ஒரு விஷயத்தில் எனக்கு முடியாத சூழ்நிலை நடந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அங்கே இருக்க நம்ம பெரியவங்களாம் நம்ம பேரை இப்படி வாரான்னு கூப்பிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை முகம் வாடி போகக்கூடாதுப்பா, பணம் காசு பணம் எல்லாமே எதுவுமே தேவையே இல்லை, நம்ம நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்தா போதும், நம்ம பிள்ளையை தேர்ந்தெடுத்தா போதும்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பல அரசியல் வரலாற்றெல்லாம் முடிச்சு கட்டிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நல்ல மனிதர், மாமனிதர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிமா, ரொம்ப நன்றி. நம்ம தமிழ்நாட்டையே ஊழல் இல்லாத ஆட்சியும், லஞ்சம் இல்லாத ஆட்சியும், உண்மையான ஆட்சியும், உண்மையான மக்கள் ஆட்சியும், பொற்கால ஆட்சியும் தருவார் தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் தருவார், கண்டிப்பா தருவார். நீங்க போட்ட ஓட்டு எல்லாமே செல்லுபடியான ஓட்டு, உண்மையான ஓட்டு, உணர்வான ஓட்டு, ஒரு அன்பான புரட்சியான ஓட்டு, ஒரு அன்பு புரட்சி, ஒரு அன்பான புரட்சி. மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வட்டம் இவங்க எத்தனை பெர்சன்டேஜ், இத்தனை பேரு இவங்க இப்படி ஜெயிப்பாங்க, அந்த கட்சி இப்படி ஜெயிக்கும். ஆனா மக்கள், பாமர மக்கள் எல்லாம் சொன்னாங்க, தலைவர் உழைப்பாரு இருக்கும். நான் அப்படிதான் உழைப்பேன். ஏன்னா நீங்க பணத்தை தூக்கி எடுத்திருக்கீங்களா, எங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, எங்க தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, எங்க தலைவர் தேர்ந்தெடுத்ததுனால உங்க பாதத்தில் நின்று நான் உழைப்பேம்மா, நீங்க கவலையே பட வேணாம். இது வெறும் வாய்க்காகவும் மைக்குக்காகவும் சொல்லல, உண்மையா உணர்வா சொல்றேன், உண்மையிலே அந்த பெரியாண்மை சாட்சியாகவும் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், நம்பிக்கையோட இருங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகளை எல்லாத்தையும் நல்ல இடத்துல கொண்டு போகணும், அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணுன்றதே என்னோட. நீங்க கவலைப்பட வேணாம், உங்கள ஒருத்தனா இருப்பேன். நீங்க மற்றவங்க மாதிரி எதையுமே யோசிக்க வேணாம். ஏன்னா தமிழ்நாட்டின் வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சொன்னார்ல, ஏமா நீங்க யார் வேணாலும் சரி, எந்த ஆபீஸ்ல வேணாலும் சரி போனாலும் சரி, யாராவது லஞ்சம் கேட்டேன்னா என்ன சொல்லுங்கன்னு சொன்னார்ல, அப்படி ஒரு தலைவர் இருக்காரு, தங்க தலைவர் இருக்காரு. நம்மளை பார்த்து லஞ்சம்ன்றதே இருக்காரு. உங்களுக்கு என்ன வந்தாலும் சொல்லுங்க, அதே மாதிரியா நானும் இருப்பேன் இந்த தொகுதிக்குள்ள. உங்களுக்கு எந்த சூழ்நிலைனாலும் வந்து நிற்பேன், எதுனாலும் பார்த்துக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் வரணும்.